ஹே ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் விக்ஸி. நம்மளோட சேனலுக்கு புதுசா வந்தவங்க லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கூட இருக்க பெல் பட்டனை கொஞ்சோண்டு கோச்சுக்காம பிரஸ் பண்ணிக்காங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவோட தம்பி வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து இன்ட்ரோ பண்றாரு ஹீரோவோட தம்பிய. நாங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இல்லைனா கூட அவன் என் தம்பி தான், அது மட்டும் இல்லாம இவன் கொஞ்சம் ஃபேமஸ், உனக்கே தெரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின் வந்துட்டு இவர் எனக்கு தெரியுமே லீஷின் சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோவோட தம்பியை பார்த்து. உடனே ஹீரோவோட தம்பி வந்துட்டு சொல்றாரு, நீங்க இப்பதான் என்ன வந்து மீட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. உடனே ஹீரோ வந்து லைட்டா டவுட்டா பார்த்துட்டு இவங்க தான் என்னோட டீம் டாக்டர் வந்து காங் ஜியூன் அப்படின்ட்டு ஹீரோயினை வந்து இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. உடனே ஹீரோவோட தம்பி வந்துட்டு சொல்றாரு, உன்னோட டீம் டாக்டர் மட்டும் மாதிரி தெரியலையே, உன்னோட ஃபர்ஸ்ட் லவும் இவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோ வந்துட்டு சொல்றாரு, ஆமா என்னோட ஃபர்ஸ்ட் லவும் இவ தான், என்னை காப்பாத்தினவங்களும் இவ தான் தண்ணியில இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோவோட தம்பி வந்து ஃபீல் ஆயிட்டு, ஓ அன்னைக்கு வந்து உன்னை காப்பாத்தினவ இவதானா பாட்டி வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ வந்துட்டு சொல்ல உடனே ஹீரோவோட தம்பி, நல்ல வேலை ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணிக்கினீங்களே, டாக்டராவும் பேஷண்டாவும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஹீரோவோட தம்பி நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோயினை பார்த்துட்டு சொல்ல, அப்புறமா கேக்குறாரு நீங்க வீட்டுக்கு போலியா அப்படின்ட்டு. உடனே ஹீரோயின் வந்து இங்க தானே தங்கிட்டு இருக்காங்க, அலறி வச்சுக்கிட்டு சார்ஜர் நான் சார்ஜ் போடணும் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ வந்துட்டு அந்த சார்ஜரை ஒழிக்க வைக்கன்னு ஒரு ஃபன்னு நடக்குவாங்க. அப்புறமா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட தம்பி கூடயே வெளில போயிருவாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த சார்ஜரை தான் பாத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் வெளியில வந்துட்டு பிறகு பேசிட்டு இருக்காங்க. நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்களை அப்பவே வந்து நான் என் கூடயே வந்து கூட்டிட்டு வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சொல்லிட்டு இருக்காங்க, இல்ல நான் அவளை வந்து பாத்துக்கிறதுக்காக தான் வந்து நான் டீம் டாக்டரா வந்திருக்கேன், அதுவும் இன்னும் டிசைட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட தம்பி வந்துட்டு கேக்குறாரு, ஓ அண்டர் கவர்ல இருக்கீங்களா போலீஸ் மாதிரி அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் வந்துட்டு சொல்றாங்க, இல்ல நான் பேஷண்ட பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு இல்ல அப்படின்றதுக்கு. அப்ப ஹீரோவோட தம்பி வந்து கேக்குறாரு, ஓ எல்லா பேஷண்ட்டுமே நீங்க வந்து இப்படிதான் வந்து வீட்டுக்கு வந்து பாத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து எங்க அண்ணனோட ஃபர்ஸ்ட் லவ்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயின் வந்துட்டு சொல்றாங்க, அவன் என் ஃபர்ஸ்ட் லவ் இல்லைன்னா கூட இந்த மாதிரி தான் என்னோட பேஷண்ட்டை வந்து பாத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட தம்பி வந்துட்டு சொல்றாரு, எங்க அண்ணனோட எல்லா பேட் மெமரிஸுமே வந்து மறைஞ்சிருச்சு, ஆனா உங்களோட மெமரிஸ் மட்டும் அப்படியே இருக்கு அப்படின்ட்டு. அது எப்படி வந்து தண்ணியில விழுந்து பேட் மெமரியா தானே எங்க அண்ணனுக்கு இருந்திருக்கணும், எப்படி வந்து குட் மெமரி ஆச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவங்க திரு முழிக்கிறாங்க. அப்போ சரி வாங்க நான் உங்களை வீட்டுல விட்டுறேன்னு ஹீரோவோட தம்பி கேட்க, ஹீரோயின் வந்துட்டு இல்ல நாளைக்கு பாப்போம் லஞ்ச்ல அப்படின்னு சொல்றாங்க. கட் பண்ணி ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஒரு மிரர் முன்னாடி நின்று யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த கிரஷ் பையன் சொன்னதையே, உனக்கு வந்து நல்லா தெரியுமா ஹீரோயின் தான் வந்து ஃபர்ஸ்ட் லவ்ன்ட்டு, அது மட்டும் இல்லாம நீங்க இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய வாட்டி மீட் பண்ணிருக்கீங்களே ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னு கேட்க, எப்படி சர்ஜரிக்கு அப்புறமா வந்து அவ தான் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் நீ வந்து முடிவு பண்ண அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு வந்து ஹீரோ சொல்லியிருப்பாரு, என்னோட மெமரி எல்லாம் நல்லா தான் இருக்கு, போயிட்டு நீ வந்து மன்னிப்பு கேட்கறதா அவகிட்ட போய் டைரக்டா கேளு அப்படின்ட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா என்னோட மெமரி எல்லாம் கரெக்டா தான் இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வெளில வர, அப்ப ஹீரோயின் வந்துட்டு அங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பார்க்காமே கேக்குறாங்க, நான் இந்த வேலைக்கு வந்து செட் ஆகணும் அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ வந்துட்டு சொல்றாரு, நீ இந்த வேலைக்கே செட் ஆக மாட்ட அப்படின்ட்டு ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியே தாவிட்டு. உடனே ஹீரோயின் வந்துட்டு சொல்றாங்க, எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு எதையாவது பண்ணணும்ல அப்படின்ட்டு ஹீரோவையே பார்க்காம. அதுக்கப்புறமா தான் ஹீரோயின் வந்துட்டு நோட் பண்ணுவாங்க, ஹீரோ வந்துட்டு டேங்கை தொடங்கிறாருன்னு நினைச்சிட்டு நான் வேணா ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்க, ஐயோ என்கிட்ட வராத அப்படின்னு கத்த, ஏமா நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை வந்து பாக்குறமா, தயவு செஞ்சு என்கிட்ட வந்துடாதமா அப்படின்னு கத்திட்டு இருக்காரு ஹீரோ. அப்புறமா தான் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ வாங்கி வச்ச சார்ஜரே நோட் பண்ணுவாங்க. இந்த சார்ஜர் யார் வாங்கினா அப்படின்னு கேட்டுட்டே போக, ஹீரோ வந்து தவழ்ந்துகிட்டே எப்படியோ அந்த ரூம்குள்ள போயிடுறாங்க. ஹீரோயின் வந்து பின்னாடியே போயிட்டு கதவு திறக்க, உடனே ஹீரோ வந்துட்டு கெத்தா வந்து, அப்ப ஹீரோ வந்துட்டு ஸ்டைலா பாத்ரூம் ரோபோட மட்டும் உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் பார்த்துட்டு கொஞ்சம் லைட்டா ஷாக் ஆக, அப்புறமா ஹீரோயின் சுதாரிச்சுட்டு, ஆமா இந்த சார்ஜர் வந்து யார் வாங்கி வச்சான்னு கேட்க, அப்ப ஹீரோ வந்துட்டு சொல்றாரு லேண்ட்லார்டு அப்படின்ட்டு. உடனே ஹீரோயின் வந்துட்டு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கான்னு கேட்க, நீங்க வந்து நம்பிதான் ஆகணும், எதனா ப்ரூஃப் இருந்தா வந்து என்கிட்ட பேசப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஹீரோ. அப்புறமா ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோ வந்து கேக்குறாங்க, நம்ம பிளேயர் பொண்ணோட வீடியோ வந்து பாப்போம் வாங்க அப்படின்னு கேட்க, ஹீரோயின் வந்துட்டு மேல கீழே பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சொல்றாங்க, எனக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவ கூட இன்டராக்ட் பண்றதுக்கு, வாங்க பாப்போம் ஸ்நாக்ஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா ஹீரோவோட தம்பியை தான் காட்டுறாங்க. அவன் இங்க சோகத்துல போனவன் அங்க வீட்டுக்கு தான் சரக்கு அடிச்சுட்டு போறான் போல. அவங்க அம்மா வந்துட்டு கத்துறாங்க, எங்க போயிருந்த இவ்வளவு நேரம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம சிஇஓ வந்துட்டு நீ ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்ட அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ என் போனை கூட எடுக்கல அப்படின்னு கத்திட்டு இருக்கா. அப்ப ஹீரோவோட தம்பி வந்து சொல்றாருமா, நான் வந்து அண்ணனோட ஆபீஸ்க்கு தாமா போயிருந்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவோட அம்மா வந்து நோட் பண்றாங்க, நம்ம ஹீரோவோட தம்பி வந்து சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்ட்டு. உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கா, நாளைக்கு என்னன்னு தெரியல, மெடிக்கல் டெஸ்ட் இருக்கு, இன்னைக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னோடனே
அந்த டைம்ல நம்ம ஹீரோவோட அப்பா வந்துட்டு ஹீரோவோட தம்பிக்கு வந்து சப்போர்ட் பண்ண வர, அப்ப ஹீரோவோட அம்மா வந்துட்டு கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு வந்து நார்மலா வாழணும்னா ஸ்போர்ட்ஸை வந்து குவிட் பண்ணிரு, எதுக்கு இந்த மாதிரி எங்களையும் வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம ஹீரோட அம்மா வந்து ஒரு சில வார்த்தையெல்லாம் விட்டுடுறாங்க. நீ மட்டும் தான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கன்னு நினைக்கிறியா? இந்த ஹோல் ஃபேமிலியே உனக்காக வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கு. உன்னோட அண்ணனை கூட நான் கண்டுக்கல, உன்னை மட்டும் தான் நான் வந்து உன் பின்னாடியே தான் வந்து சுத்திட்டு இருந்தேன் இத்தனை வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோவோட தம்பி வந்து சோகமா போயிட்டு அப்புறமா அம்மா மன்னிச்சிருங்க அப்படின்னு காலிலே விழுந்துடுறாங்க. இதெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு நம்ம ஹீரோவோட அப்பா தான் வந்து நம்ம ஹீரோவோட தம்பியை தூக்கிட்டு போய் பெட்ல போட்டு படுக்க வைக்கிறாரு. கட் பண்ணி நம்ம ஹீரோவையும் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் வந்து அங்க வந்து மேட்சை பார்த்துட்டு இருக்காங்க டிவியில. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து அந்த மேட்சை பார்த்துட்டு எக்ஸைட்மெண்ட்ல ஜம்ப் பண்ணி நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து உட்காந்துட்டு நீ ஏன் பக்கத்துல வந்து நான் அவரை பூச்சி கத்திட்டு இருக்காங்க, நீ ஏன் என் பக்கத்துல வந்த அப்படின்ட்டு ஹீரோ வந்துட்டு சொல்றாரு. நீதாம்மா என் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இருக்க அப்படின்ட்டு. கட் பண்ணி அடுத்த நாள் காலையில் தான் நம்ம ஹீரோ வந்து எதையோ கிரில் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்துட்டு உட்கார வர, என் பக்கத்துலலாம் உட்காந்து வந்து சாப்பிடாதீங்க, அப்புறம் நான் வந்து உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின் வந்துட்டு ஓ அப்படியா அப்படின்ட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து சாலட் எடுத்துட்டு வந்து சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துட்டு அதை காமிச்சு ஒழுங்கு காட்டிட்டு இருக்க. இப்போ நேடா எனக்கு சாலடே வேணான்டான்ட்டு அப்படி தூக்கி போட்டு போயிடுறாங்க. நீ என்னை வந்து வேணும்னே வெறுப்பேற்றிட்டு இருக்க, எனக்கு சாலடே வேணாம், நான் வெளில கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிடுறாங்க நம்ம ஹீரோயின். கட் பண்ணி நம்ம செகண்ட் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பா என்னோட கிரெடிட் கார்டு மொத்தம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடுங்கப்பா அப்படின்னு கரெக்டா அவங்க அப்பா வந்து சொல்றாரு, நீ வேலை செஞ்சு பொழைச்சுக்க அப்படின்ட்டு. அப்பா நீங்க தான் வந்து என்ன வேலையே செய்ய விடலையா, அதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு அவர் வந்து பிளேம் பண்ணிட்டு இருக்கா. அப்பா நான் கொரியாவுக்கு வந்தது சொல்லாதது என் தப்பு தான், தயவு செஞ்சு கார்டை வந்து ஓப்பன் பண்ணி விடுங்கன்னு இட்டாலியன்ல சொல்ல அவங்க அப்பா வந்து கத்திட்டு போனை வச்சிடுறாரு. அப்புறமா அவங்க வந்து புலம்பிட்டு இருக்காங்க, எப்படின்னா வந்து நான் அவனை கண்டுபிடிக்கணுமே அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா யாரும் பார்க்காத மாதிரி போயிட்டு ஓடி போய் பியர் பாட்டில் எடுத்துட்டு இருக்க. அவங்க குடிச்சிட்டே திரும்ப அப்ப வந்து ஹீரோயினோட அக்கா பையன் தான் வந்து நிக்கிறான். அவங்க இதை பார்த்த உடனே இது வந்து சோடா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் வந்து கொஞ்சம் உஷாரான பையன் போல, ஏய் இது சரக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம அவன் சேர்த்து வச்ச காசை வந்து இவங்க கிட்ட கொடுக்குறான். இவங்களும் அதுக்கப்புறமா எழுந்துட்டு, தம்பி நான் உனக்கு வந்து இதை விட 2 மடங்கா ரிட்டர்ன் தரேன், நான் வந்து ப்ராமிஸ் வச்சேன்னா அந்த ப்ராமிஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க வெளியே வந்துட்டு கால் டாக்ஸிக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட சில்லறையா இருக்கு, தயவு செஞ்சு அதை வாங்கிப்பீங்களா அப்படின்னு கேட்க. அதுக்கப்புறமா வந்து வச்சிடுறான். அந்த பையன் வந்து சேர்த்து வச்சது இல்லைன்னா பிகி பேங்க்ல. அதுக்கப்புறமா அவங்க வந்து புலம்பிட்டு இருக்காங்க, உன்னோட வயிற்றை நான் எப்படி வந்து கட் பண்ணுவேன், எனக்கு மனசு கஷ்டமா இருக்கே அப்படின்ட்டு. அவங்க வந்து எதிர்க்க அப்படியே பார்த்தா நம்ம ஹீரோவோட தம்பி தான் வந்து கார்ல உட்காந்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல வந்து ஹீரோவோட அம்மா தான் வந்து ஹீரோவோட தம்பிக்கு கால் பண்ண உடனேவே வந்துட்டு ஒரு ட்ரைனிங்ல இருக்க மாதிரி சொல்லுங்க ட்ரைனர்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. அப்புறமா செகண்ட் ஹீரோயின் தான் பக்கத்துல வந்துட்டு, நம்ம ஹீரோவோட தம்பி வந்து யாருக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏன் இன்னும் வரல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. செகண்ட் ஹீரோயின் வந்து பக்கத்துல வந்துட்டு நல்லா பாத்துக்க, எனக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இதை பார்த்த உடனே வந்து ஹீரோவோட தம்பி வந்துட்டு அலறிட்டு இறங்குமா அப்படின்ட்டு அவங்கள வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மட்டும் என் கூட வந்து இருப்பா அப்படின்னு சொன்ன உடனே, எதுக்கு உங்க அப்பா வந்து என்னை வந்து போட்டு தள்ளுறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோவோட தம்பி. ஆல்ரெடியே உங்க அப்பா வந்து எனக்கு வந்து நீயும் நானும் இருக்க மாதிரி சேர்ந்து போட்டோலாம் அமுச்சு விட்டான் என்னோட சிஇஓ கிட்ட அப்படின்னு சொல்ல, நம்ம செகண்ட் ஹீரோயின் வந்துட்டு சொல்றாங்க, அதை ஞாபகார்த்தமா வச்சுக்கங்கப்பா அப்படின்ட்டு. அப்ப ஹீரோவோட தம்பி வந்துட்டு அதெல்லாம் முடியாது நீ இறங்குன்னு சொன்ன உடனே செகண்ட் ஹீரோயின் வந்துட்டு சொல்றாங்க, ஆமா இது ஷெட்டில் கோட்டா என்ன ட்ரைனர் எங்க அப்படின்னு கேட்க, அப்புறமா உங்க அம்மா கிட்ட சொல்லி விட்டுருவோம் பாத்துக்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவோட தம்பியும் வேற வழியே இல்லாம கூட்டிட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறமா ஹைவேல வந்துட்டு எக்ஸ்பிரஸ் வே வந்து எடு, ரைட்ல எடு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவோட தம்பி வந்துட்டு கேக்குறாரு, என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. கட் பண்ணி நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஏன் இன்னும் வரல, எனக்கு வந்து கால்லாம் வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க வந்து நம்ம ஹீரோயின் வந்து லைட்டா திரும்பி பார்த்த உடனே நம்ம ஹீரோவும் பக்கத்துல அந்த பிளேயர் பொண்ணும் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த பிளேயர் பொண்ணுகிட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஹீரோயின் வந்து ஒரு நல்ல டாக்டர் தான், தயவு செஞ்சு வந்து அவளை தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பிளேயர் பொண்ணு வந்துட்டு ஆமா ஏதோ தப்பா தெரியுது, 2 பேரும் டேட் பண்றீங்களா அப்படின்னு கேட்க, ஹீரோ வந்துட்டு அலறி வச்சுக்கிட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் வந்துட்டு வேற ஒரு டாக்டரை கூட்டிட்டு வந்துட்டு, இவங்க கிட்ட உன்னை பத்தி நிறையவே சொல்லியிருக்கேன், நான் வந்து உன்னோட டீம் டாக்டரா இருக்கிறது உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்க, பிளேயர் பொண்ணு வந்து எழுந்துட்டு உங்களை மாதிரி ஃபேக்கா இருக்க ஆளுங்கெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நீங்க ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து கிட்ட வந்துட்டு, நாளைக்குள்ள அவளை வந்து சமாதானப்படுத்த முடியுமா, வேலை வந்து ஊசலாடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னால முடியாததா, நாளைக்கு வந்து கான்ட்ராக்ட் பேப்பரை ரெடியா வச்சுக்க, நான் வந்து சைன் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயின் வந்து கெத்தா. கட் பண்ணி நம்ம செகண்ட் ஹீரோயினையும் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவோட தம்பியும் தான் காட்டுறாங்க. 2 பேரும் ஒரு ஊரு மாதிரி கிராமத்துக்கு வந்திருக்காங்க. நம்ம செகண்ட் ஹீரோயின் தான் யாரை பார்த்தாலும் போயிட்டு உதவி பண்ற மென்டாலிட்டி உள்ளவங்கள, அவங்க போயிட்டு ஒரு பாட்டிமாக்கு ஹெல்ப் பண்றேன்ட்டு ஹீரோவோட தம்பி வந்து கோத்து விட்டுடுறாங்க அங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவோட தம்பி தான் வந்து மூட்டையை தூக்கிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா செகண்ட் ஹீரோயின் வந்துட்டு
பப்ளிக் சர்வீஸ் ஆஃபீஸ்னு ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு வில்லேஜ் ஹெட்டை வந்து மீட் பண்றாங்க. நீ மறுபடியும் வந்துட்டியா, நான் தான் அவனை கிடைச்சா வந்து சொல்றேன்னு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் ஹீரோயின் வந்துட்டு சொல்றாங்க, இல்ல எனக்கு ரொம்ப அவசரம், நானே வந்து இன்னைக்கு உங்க கூட சேர்ந்து தேடுறேனே அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் என்ன, நம்ம வில்லேஜ் ஹெட் வந்து நம்ம செகண்ட் ஹீரோயினை கூட்டிட்டு தான் ஊரை சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. பாவம் நம்ம ஹீரோவோட தம்பி தான் வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அடி பாவி அப்படின்ட்டு செகண்ட் ஹீரோயினை தான் பிடிச்சி கத்திட்டு இருக்காரு. கட் பண்ணி நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அவங்களோட ரூம்ல வந்து கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்காங்க பழைய பேஷண்ட்டுக்கு. அப்ப அந்த பேஷண்ட் வந்துட்டு சொல்றாங்க, இன்னைக்கு வந்து என்னோட ஃபேஸ்ல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு, கண்டுபிடிங்கன்னு உடனே ஹீரோயின் வந்துட்டு ஆமா ஆமா உங்களோட ஃபேஸ்ல வந்து கண்ணாடி மாறி இருக்குன்னு சொல்ல, அப்ப நம்ம 3 வருஷமா உங்ககிட்ட கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம ஃபேமிலி மாதிரி தானே அவர் வந்து பேசிட்டு இருக்கோன்னு ஹீரோயின் வந்துட்டு அவங்க கண்ணாடியில எதையோ பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகுறாங்க. அவர் வந்து என்னாச்சுன்னு கேட்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுறாங்க. கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து தேடிட்டே வர, அப்போ வந்து அவர் வந்து சொல்றாரு, நான் வந்து அவளை கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணா நீங்க வந்து இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா. உடனே ஹீரோயின் வந்து சோகமா இருந்துகிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்களான்னு கேட்க, அப்ப ஹீரோ வந்துட்டு சொல்றாரு, ஆமா உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறமாவும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆன்னு சொல்லிட்டு சோகமா இருக்கவனவே நம்ம ஹீரோ வந்துட்டு பாக்குறாரு, என்னாச்சு அப்படின்னு கேட்க, அதை கண்டுக்காம ஹீரோயின் வந்துட்டு நீங்க ஏஜென்சிக்கு தானே போறீங்க, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு உடனே அதுக்கப்புறமா தான் ஜூம் அவுட் பண்றாங்க. அந்த இடம் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கல்லறை இருக்குல்ல, மவுசன் இருக்குல்ல, அந்த இடத்துல நின்று தான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் ஹீரோயினையும் ஹீரோவோட தம்பியும் தான் காட்டுறாங்க. செகண்ட் ஹீரோயின் வந்துட்டு புலம்பிட்டே வராங்க, என்னால இன்னைக்குமே அவனை வந்து கண்டே பிடிக்க முடியல அப்படின்ட்டு. இவங்க வந்து சோகமா இருக்கிறத பார்த்தவனவே வந்து நம்ம ஹீரோவோட தம்பி வந்து இவங்களை குஷிப்படுத்தணுன்றதுக்காக தண்ணியை தூக்கி அவங்க மேல அடிச்சு வந்து விளையாடிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல கம்னருன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோவோட தம்பி வந்து அதை கேட்கவே மாட்டாங்க, தண்ணி வாரி இறைச்சிட்டே இருப்பாங்க அவங்க மேல. பொறுத்து பார்த்துருந்தா அவங்களும் வந்துட்டு டென்ஷன் ஆயிட்டு நம்ம ஹீரோவோட தம்பி வந்து தூக்கி தண்ணியிலேயே போட்டுடுறாங்க. செம்மையா இருக்கும் அந்த ஃபைட்டு. அதுக்கப்புறமா ஹீரோவோட தம்பி தான் காட்டுறாங்க. அவங்க வந்து புலம்பிட்டே இருக்கிறாங்க, எதுக்காக வந்து இவ வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா, இவளை வந்து சந்தோஷப்படுத்தலாம் தானே நான் போனேன் அப்படின்ட்டு. கரெக்டா செகண்ட் ஹீரோயின் வர, கதவு தோறடா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோவோட தம்பி வந்துட்டு அதெல்லாம் முடியாது, நீ நடந்து வா அப்படின்ட்டு விட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் என்ன, செகண்ட் ஹீரோயின் வந்துட்டு கத்திக்கிட்டே வராங்க, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா மட்டும் உனக்கு கொலை பண்ணி போட்டுருவாரா நாய அப்படின்ட்டு பின்னாடியே கத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே டைம்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து கார்ல போயிட்டு இருக்க. அப்ப செகண்ட் ஹீரோயின் வந்து ஹீரோயினுக்கு வந்து கால் பண்ணிட்டு அக்கா அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோயினுக்கு வந்து சிக்னல் கிடைக்காது போல. உன்னோட சிக்னல் வந்து ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறமா கேக்குது போல, நீ வந்து ஏண்டி அங்க போன அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப செகண்ட் ஹீரோயின் வந்துட்டு அக்கா தயவு செஞ்சு எனக்கு வந்து டாக்ஸி மட்டும் புக் பண்ணி விடுங்கக்கா, என்கிட்ட சுத்தமா காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ வந்து தனியாலாம் வராத, நான் வந்து உன்னை வந்து கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து காரை வந்து ஓரமா நிறுத்த சொல்ல, ஹீரோ வந்துட்டு சொல்றாரு, ஆமா நீ மட்டும் தனியா டாக்ஸில போறதா, இரு நானே வந்து ஹைவே எடுத்து உன்னை வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஹீரோவே வந்து கூட்டிட்டு போறாரு. அப்ப ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து சொல்றாங்க, நான் யாருக்குமே வந்து கடனாளியா இருக்கணும்ன்றதுக்கு எனக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோ வந்துட்டு கேக்குறாரு, ஆமா நீங்க இந்த மாதிரி இருக்க டைப் தானே, எப்படி யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின் வந்துட்டு சொல்றாங்க, எல்லாம் இந்த பிரேஸ்லெட்டால அப்படின்னு உடனே ஹீரோ வந்துட்டு இந்த பிரேஸ்லெட் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டே வர. அந்த டைம்ல ஹீரோயின் வந்துட்டு ஆமா இந்த விஷயம் வந்து அவளோடது, ஏன்னா அவ வந்து ஒருத்தவங்களை வந்து மீட் பண்ணுமா அப்படின்னு உடனே ஹீரோ வந்துட்டு சொல்றாரு, அவங்க தேடுற பையன் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக நானும் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. கட் பண்ணி நம்ம செகண்ட் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்களும் உட்காந்து அங்க தண்ணியில கல்லு போட்டு விளையாடிக்கிட்டே சொல்றாங்க, நான் வந்து அவனை வந்து மீட் பண்ணுவேனா அப்படின்ற மாதிரி. அங்க அதுக்குள்ள நைட்டே ஆயிரும் போல. நம்ம ஹீரோ வந்துட்டு போக, அப்போ வந்து காரை நிறுத்திட்டு அவர் வந்து பின்னாடி போயிட்டு ஷெவல் எடுக்கிறாரு. ஹீரோயின் வந்து பயந்துகிட்டே கதவே திறக்க மாட்டேன்றாங்க. வெளியில வா அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. இருந்தாலும் ஐயோ நீ வந்து அந்த மண்வெட்டியை ஓரம் வை, அப்பதான் நான் வந்து வெளியில வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோ கிட்ட. அப்ப ஹீரோ வந்துட்டு கண்ணை காட்டி அங்க வந்து ஒரு அனிமல் வந்து செத்து கிடக்கும் போல. அதை காட்டின உடனே ஹீரோயின் அப்படின்னு பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ வந்து கொலைக்காரனே முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த அனிமலை வந்து அங்க புதைச்சிட்டு 2 பேரும் வந்து ப்ரே பண்ணிக்கிறாங்க, அடுத்த ஜென்மத்திலேயாவது நீ ரொம்ப நாள் வந்து வாழணும் அப்படின்ட்டு. அப்ப நம்ம செகண்ட் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து கால் பண்ணிட்டு, அக்கா நான் வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் வந்துட்டு கேக்குறாங்க, யாரோட கார்ல ரிட்டர்ன் வந்துட்டு இருக்க அப்படின்ட்டு. உடனே செகண்ட் ஹீரோயின் வந்துட்டு திரும்பி பார்த்துட்டு, எல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஆளு கூட தான் வந்துட்டு இருக்கேன்னு உடனே
ஹீரோயின் வந்து காண்டாயிட்டா அப்படின்னு கேட்டிருக்க, யாருன்னா முக்கியம், நான் வந்து வீட்டுக்கு வந்துடுவேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாங்க. அந்த போனை கட் பண்ண உடனே வந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை பார்த்து சொல்றாங்க, அவ வந்து வீட்டுக்கு போயிட்டாலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினுக்கு வந்து பசிச்ச உடனே கட் பண்ணி செகண்ட் ஹீரோயினையும் ஹீரோவோட தம்பியும் தான் காட்டுறாங்க. ஹீரோவோட தம்பி வந்து கேக்குறாரு, அம்மா அப்படி நீ யாரதான் இன்னைக்கு வந்து ஃபுல்லா தேடிட்டு இருந்த அப்படின்ட்டு. செகண்ட் ஹீரோயின் வந்துட்டு சொல்றாங்க, அங்கதான்ப்பா நான் வந்து சின்ன வயசுல இருந்தேன், அது மட்டும் இல்லாம நான் காதலிச்ச பையனும் வந்து அங்கதான் இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவோட தம்பி வந்து ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு கரெக்டா அப்பதான் வந்து நம்ம ஹீரோவோட தம்பியோட கார் வந்து நம்ம ஹீரோ காரை வந்து கிராஸ் பண்ணி போவோம். பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் வந்து மக்காச்சோளம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்களோட அப்பாவோட கதையை வந்து ஹீரோ கிட்ட வந்து சொல்றாங்க. அது என்னன்னா, என்னோட அப்பா வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட் தான், ஒரு டாக்டர் தான், எங்களோட ஃபேமிலியை விடவே வந்து அவங்களோட பேஷண்ட்டை தான் அவர் ரொம்பவே முக்கியம் நினைக்கிற ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லார் கூடயுமே வந்து ரொம்பவே எமோஷனலா கனெக்டா இருப்பாரு, அப்படி நினைச்சதுனாலே ஒண்ணுமே தெரியல அப்படின்ட்டு அந்த டைம்ல நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து அவர் வந்து யாரோ கொலை பண்ற மாதிரி, அதை சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல. அதனாலதான் எங்க அப்பா மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், எங்க அப்பாவை விடவே வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் எந்த பேஷண்ட் கூடயுமே வந்து எமோஷனலா கனெக்ட் ஆகக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு காலையில தான் நான் வந்து பார்த்தேன், அவரோட கண்ணாடியில அப்படின்ட்டு காலையில நடந்த விஷயத்த தான் காட்டாங்க. பேஷண்டோட கண்ணாடியில வந்து பார்த்துருப்பாங்களே, உன்னோட கதையை சீக்கிரமா சொல்லிட்டு போடா அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனதை அந்த கண்ணாடியில பார்த்தேன். அவங்களே எவ்வளவு கஷ்டத்துல என்கிட்ட வருவாங்களோ, ஆனா நான் அவங்களே கஷ்டப்படுத்துறேன்றது அப்பதான் எனக்கு வந்து புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பிளேயர் பொண்ணு சொன்னதும் கரெக்ட் தான் நினைக்கிறேன், நான் எல்லாருக்கிட்டுமே வந்து ஃபேக்கா தான் பழகிருக்கேன் அப்படின்னு உடனே ஹீரோ வந்து சொல்றாரு, உங்களை நீங்களே வந்து பிளேம் பண்ணிக்காதீங்க அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லிட்டு, நீங்க வந்து அவங்க கூட இருந்து கேரிங்கா பாத்துக்கிட்டாலே அதுவே போதும்னு நினைக்கிறவங்க இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஹீரோ. அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்கும் வந்து ரொமான்டிக்கா பாத்துட்டு இருக்கோன்னு ஹீரோயின் வந்துட்டு ஐயோ ஹாட்டா இருக்கு அப்படின்ட்டு ஜன்னலை திறந்த உடனே ஹீரோ வந்துட்டு சொல்றாரு, ஆமா ஏதோ ஒரு ஸ்மெல் அடிக்குது அப்படின்ட்டு. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஐயோ அது நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இல்ல ஏதோ ஒரு நாத்து அடிக்குது அப்படின்னு ஹீரோ வந்து கார் எடுத்துட்டு வந்து கிளம்பிடுறாரு. கட் பண்ணி ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. அப்ப ஹீரோயினை வந்து ஹீரோ இறக்கி விடுறாங்க. ஹீரோ வந்துட்டு சொல்றாரு, நாளைக்கு வந்து ஸ்டேடியம் வந்து அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் வந்துட்டு சொல்றாங்க, நாளைக்கு வந்து லாஸ்ட் டேவா கூட இருக்கலாம் அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ வந்து சொல்றாரு, எப்பவுமே வந்து நம்பிக்கை மட்டும் இழந்துடாதீங்க அப்படின்னு கிளம்ப. அந்த டைம்ல செகண்ட் ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் லவ்வும் பாத்துக்கல, ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவ் ஆக மொத்தம் ரெண்டு பேருமே பாத்துக்கவே இல்ல. அப்ப செகண்ட் ஹீரோயின் வந்துட்டு கேக்குறாங்க, யார் இந்த பையன் அப்படின்னு நடந்துகிட்டு ஹீரோ வந்து கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அப்ப ஹீரோயின் வந்துட்டு கேக்குறாங்க, ஆமா நீ எதுக்கு அங்க போன அப்படின்ட்டு. உன்னால நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு திட்டிட்டு இருக்கணும்னு செகண்ட் ஹீரோயின் வந்துட்டு சொல்றாங்க, இப்பதான் எனக்கு ஃபேமிலி கிடைச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, நீங்களும் திட்டிட்டீங்க, உங்க அம்மாவும் திட்டாங்க, அதுக்கப்புறமா உங்க அக்கா பையனும் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டான், இப்பதான் எனக்கு ஒரு ஃபேமிலி, இப்பதான் எனக்கு வந்து நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நம்ம பிளேயர் பொண்ணோட மேட்சை தான் வந்து ரிப்ளே போட்டு பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரிதான் நம்ம ஹீரோயினும் வந்து அந்த பிளேயர் பொண்ணோட மேட்சை வந்து ரீப்ளே பண்ணி பார்த்துட்டு ஏதோ நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு உடனே அந்த பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு போயிட்டு லைட் ஆஃப் பண்றாங்க, செகண்ட் ஹீரோயின் வந்து தூங்கணுன்றதுக்காக. கட் பண்ணி அடுத்த நாள் தான் 2022 சவுத் கொரியன் நேஷனல் டென்னிஸ் டீம் கேண்டிடேட்ஸ் டெஸ்ட் அப்படின்னு போட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து ஸ்டேலா நடந்து வந்த உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு மெய் மறந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அவங்க கிட்ட போயிட்டுனா, என் மேல காதல கீதல விழுந்துட்டியா அப்படின்னு கேட்க, போடா வேலையை போறடா அப்படின்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா உள்ளதான் காட்டுறாங்க, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துட்டு அங்க யாரோ பெரிய ஆள் இருப்பாங்க போல, அவங்க கிட்ட வந்து ஐஸ் வச்சிட்டு இருக்காரு. உள்ள ஹீரோ வந்து வந்த உடனே ஹீரோவோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு, ஆமா நீ தான் வரமாட்டேன்னு சொன்னல அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோவை தான் இன்ட்ரோ வைக்கிறாரு. இவர் தான் வந்து ஏஜென்சி கூன்ல இருந்து வந்திருக்காரு அந்த புது பொண்ணு பிளேயர் பொண்ணுக்காக அப்படின்னு சொல்ல. கட் பண்ணி நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. பிளேயர் பொண்ணோட ரூம் ஹாஸ்டல்ல தான் நின்றுட்டு எட்டி பார்த்துட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோவோட தம்பி வந்து கிராஸ் பண்ணுவாரு. அப்ப அவங்க வந்துட்டு கேட்பாங்க, நீ ஏன் நேத்து வரல லஞ்சுக்கு அப்படின்னு உடனே அவர் வந்து அதை கண்டுக்காம போன உடனே இவங்க வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்ன இவன் அப்படின்ற மாதிரி. அப்புறமா அந்த பிளேயர் பொண்ணை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து உள்ள உட்காந்துட்டு இருக்க உடனே அவங்க அம்மா வந்துட்டு ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க வெளியில. அப்ப அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோவை தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு போல. ஏன் இன்னும் அங்கிள் வந்து வரல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வெளியில வர நம்ம ஹீரோ வந்து வெளியில இருந்து வா அப்படின்ற மாதிரி தான் பாத்துட்டு இருப்பாரு. அந்த டைம்ல அந்த பொண்ணு வந்து மயக்கடிச்சு கீழே விழுந்துரும். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு வந்து ஆம்புலன்ஸ்ல தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோயின் வந்துட்டு அவங்களோட கையை தூக்கி அவங்க மூஞ்சி மேல வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பாத்துட்டு இருக்க. ரெண்டாவது வாட்டியா வந்து அதே டைம்ல பண்ணும் போது கண்டுபிடிச்சிடுறாங்க போல, இவ வந்து சும்மா தான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு. உடனே சொல்றாங்க, இங்க வந்து நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம், எழுந்துரு அப்படின்னு சொன்ன உடனே
உடனே அந்த பொண்ணு வந்துட்டு சொல்லுது, அந்த டைம்ல எனக்கு நிஜமாலே வந்து மயக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் வந்துட்டு சொல்றாங்க, மத்தவங்களுக்காக வாழாம தயவு செஞ்சு உனக்காக வந்து வாழ பழகிக்க, அப்பதான் வந்து லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும்னு அந்த பொண்ணு வந்து சொல்றாங்க. என்னோட லைஃப்ல வந்து நான் மத்தவங்க எல்லாருமே நான் பாராட்டணும் தான் நினைக்கிற ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து தோத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எந்த கம்பெனி வந்து என்ன பிளேயரா வந்து எடுத்து கான்ட்ராக்ட்ல வந்து சைன் போட வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவனே ஹீரோ வந்துட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு முன்னாடி இருந்துட்டு. உடனே ஹீரோவை பார்த்ததும் அந்த பொண்ணு வந்து சந்தோஷமாயிட்டு அங்கிள் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுன்னு சொல்லு, நான் வேணா பண்றேன் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்றாரு. அப்புறமா ஸ்டேடியத்தை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பொண்ணை வந்து உள்ள அமுச்சு வச்சுட்டு அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு கேக்குறாங்க, நீங்க ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை, அந்த பொண்ணை பத்தி அவ்வளவு டேட்டா எடுத்துட்டு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுக்கீங்க போல ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறமா ஹீரோ வந்துட்டு சொல்றாரு, இப்ப இருக்க அவகிட்ட இருக்க ஸ்கில்ஸை வச்சு அவளால வந்து நேஷனல் டீமுக்குள்ள போகவே முடியாது, அதனாலதான் நான் வந்து என்னோட தம்பியையும் அந்த பொண்ணுமே வந்து டியூவல்ஸ் ஆட வந்து வச்சிருக்கேன், சிங்கிள்ஸ் ஆடாம அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறமா தான் பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அந்த பெரிய ஹெட் மாதிரி ஒருத்தர் இருந்தார்ல, அவர்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ வந்து பேசுறாரு, இவங்க 2 பேரும் சேர்த்து வச்சு ஆடினா கன்ஃபார்மா வந்து மெடல் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அதே டைம்ல அவரோட தம்பியை வந்துட்டு, ஆமா நீங்க என்ன வந்து கூப்பிட்டீங்களா அப்படின்ட்டு வந்து அந்த ஹெட் கிட்ட வந்து கேக்குறாங்க, டைரக்டர் கிட்ட. அப்புறமா பிரசன்ட் வாய்ஸ்ல தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ஓ இப்படிதான் வந்து அவங்க 2 பேரையும் வந்து நீங்க வந்து ஆட வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க டியூவல்ஸ். அதுக்கப்புறமா தான் வெளியில காட்டுறாங்க, அவங்க 2 பேரும் வந்து ஒரு பில்லு மாதிரி இருக்கு அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்து பிரேஸ்லெட் அந்த பொண்ணு வந்து கட்டினாங்களா, அதே போல வந்து நம்ம ஹீரோக்கும் வந்து கட்டிட்டு இருக்காங்க. அப்ப வந்து கரெக்டா நம்ம ஹீரோக்கு வந்து கால் வந்த உடனே நம்ம ஹீரோயின் தான் போயிட்டு அதை எடுக்கிறாங்க. அந்த டைம்ல ஒரு பில்ல வந்து பாக்குறாங்க, அந்த சார்ஜர் பில் வந்து அங்க இருக்கும், மாட்டிப்பாரு நம்ம ஹீரோ. அதை உடனே வந்து நம்ம ஹீரோ வந்து பிடுங்கி வச்சுக்கிறாரு. அப்புறமா ஹீரோயின் வந்து அதை பிடுங்க ட்ரை பண்ண 2 பேருக்கும் லைட்டா அங்க ரொமான்ஸ் ஆகுது. அதெல்லாம் முடிஞ்ச உடனே அந்த பிளேயர் பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கால் பண்ணிட்டு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ வந்து சந்தோஷப்படுறாரு. அந்த டைம்ல எப்படி டாக்டர் வச்சுக்கலாமா வேணாமான்னு கேட்க, அப்ப ஹீரோயின் வந்து ஒட்டு கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு சொல்லும் உங்களோட இஷ்டம் அப்படின்னு உடனே ஹீரோ வந்துட்டு குஷி ஆயிட்டு ஹீரோயினை வந்து கலாச்சிட்டே வருவாரு, அவ வந்து வேணான்ட்டா அப்படின்ட்டு. அப்புறமா நம்ம ஹீரோவோட தம்பியும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் வந்து பேசிட்டு இருக்காங்க, ஆமா உனக்கு தான் வந்து டியூவல்ஸே ஆட பிடிக்காது அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோவோட தம்பியும் வந்து சொல்றாரு, ஆமா எங்க அண்ணனுக்காக தான் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு, இல்ல அந்த பொண்ணுக்காக பண்ணேன் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதே டைம்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பேசிட்டே வருவாங்க. அவ என்ன சொன்ன அப்படின்னு கேட்கவும் ஹீரோ வந்துட்டு சொல்லுவாரு, நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. உடனே ஹீரோயின் வந்து குஷியா போயிட்டு பார்த்தல நான் வந்து பெட்ல ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து சந்தோஷம் தான் படுறாரு அந்த டைம்ல. அப்ப மேல இருந்து பார்த்துட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துட்டு சொல்றாரு, ஆமா இது வந்து அந்த டாக்டர் தானே, இவங்க வந்து அவங்களோட அட்டெண்டண்டா தானே இருந்தாங்க ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னு சொன்னவும் ஹீரோவோட தம்பி வந்துட்டு, ஆமா இவங்க தான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறமா ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துட்டு அப்படின்ட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. கட் பண்ணி ஹீரோவையும் அந்த பிளேயர் பொண்ணையும் தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து எப்படியோ சம்மதிக்க வச்சுட்டாரு போல ஹீரோ. அங்க இருக்க சிஓ மூஞ்சி தான் வந்து வேகுது, என் பொண்ணை வந்து நல்லா பாத்துக்கோங்கன்ட்டு அவங்களும் வந்து கிளம்பிட்டு. அப்படியே உடனே அந்த பிளேயர் பொண்ணும் ஹீரோவை வந்து சிஓ பூச்சி கலாச்சிட்டு இருக்காங்க, எங்கேயோ எரியிற வாடை அடிக்குது அப்படின்ற மாதிரி. அப்புறமா அந்த பிளேயர் பொண்ணும் நம்ம ஹீரோவும் வந்துட்டு அந்த ஜே ஹோட்டலுக்கு தான் வராங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரியா இருக்கான்னு யோசிச்சுட்டு உள்ள வர ஃப்ரெண்டு வந்துட்டு சொல்றாரு, அந்த கோச் வந்து ரொம்பவே கஷ்டமாப்பா டீல் பண்றதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ வந்துட்டு சொல்றாரு, என்னாச்சு அப்படின்னு கேட்க, 2 பேருக்கும் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும், அவங்க வந்து இட்டாலியன், அதனால எதுவுமே பண்ண முடியாதுப்பா அப்படின்னு உடனே ஹீரோ வந்துட்டு சொல்றாரு, இங்கிலீஷ் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்க, நான் வேணா பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு சொல்றாரு, இல்ல அவருக்கு இங்கிலீஷ் வந்து புரியாதான்ப்பா, இட்டாலியில தான் பேசணும் அப்படின்னு சொல்ல, இட்டாலியனா அப்படின்னு ஹீரோவும் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறமா ஹீரோட ஃப்ரெண்டு வந்து யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. செகண்ட் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு வரவில்லை இது எத்தேன் அப்படின்ட்டு அவங்க கொடுத்த மாதிரியே ஒரு பிரேஸ்லெட் வந்து கொடுக்குறாங்க. இதை வாங்கினவனே செகண்ட் ஹீரோயினுக்கு வந்து ஒரே சந்தோஷம். அந்த டைம்ல ஹீரோயின் வந்துட்டு கேக்குறாங்க, ஆமா நீ வந்து யாரை கண்டுபிடிக்கணும், உன்னோட விஷயம் அதுதானா அப்படின்னு கேட்க, செகண்ட் ஹீரோயினும் வந்துட்டு ஆமா ஒருத்தரை கண்டுபிடிக்கணும்னு சொல்ல வரதுக்குள்ள அந்த பிளேயர் பொண்ணு வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து கால் பண்ணிடுவாங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு கேக்குறாங்க, ஆமா நீ மீட்டிங்ல தானே இருக்கணும் அப்படின்னு உடனே, நான் வந்து மீட்டிங்ல தனியா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோன்னே ஹீரோயின் வந்துட்டு ஏன் என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப வந்து அவங்க வந்து சொல்றாங்க, இட்டாலியன் டிரான்ஸ்லேட்டர் வந்து இங்க வேணுமாப்பா 2 பேருக்கும் இன்டர்பிரேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பட்டுன்னு உடனே நம்ம ஹீரோயின் வந்து நம்ம செகண்ட் ஹீரோயின் தான் திரும்பி பாக்குறாங்க. அவங்க திரும்பி பார்த்துட்டு என்னாச்சுன்ற மாதிரி பார்க்க, ஹீரோட ஃப்ரெண்டு வந்து அந்த ஹோட்டல் வெளியே தான் நின்றுட்டு இருப்பாரு. அந்த டைம்ல கேப்ல வந்து நம்ம ஹீரோயினும் செகண்ட் ஹீரோயினும் வந்து இறங்கினவுடனே ஹீரோயின் வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோயின் வந்து இன்டர் கொடுக்குறாங்க. இவங்க வந்து இட்டாலியன் டிரான்ஸ்லேட்டரா வச்சுக்கோங்க, நல்ல பேக்கேஜாவும் வந்து இன்னைக்கு தருவாங்கடி உங்ககிட்ட அப்படின்னு அவங்க கிட்டயும் சொல்லிட்டு இருக்க. அப்புறமா நம்ம செகண்ட் ஹீரோயினை வந்துட்டு ஒரு பக்கமா கூட்டிட்டு போயிடறாங்க. நான் வரும்போது இன்னைக்கு சம்பாதிச்சுட்டு தான் வருவேன்னு அவங்க ஒரு குஷியா போயிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு,
நீங்க என் கூட கொஞ்சம் தனியா வாங்க, உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு அவரை வந்து தனியா கூட்டின்னு போயிடுறாங்க ஹீரோயினா. அப்புறமா ஹீரோயின் கிட்ட வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துட்டு பேசுறாரு, நீங்க வந்து அவங்க கூட சுத்தாதீங்க, உங்களுக்கு தெரியும்ல முன்னாடியே நான் வந்து அந்த கதையை சொன்னோம்ல அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் வந்துட்டு சமாளிக்க பாக்குறாங்க, இல்ல நான் வந்து அவனோட பாஸ்ட் மெமரிஸ் எல்லாம் தூண்டவே மாட்டேன், நான் வந்து அவனோட ஃபர்ஸ்ட் லவ்ன்றதுனால தானே ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துட்டு வெக்கமே இல்லாம இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, உங்க 3 பேருக்குமே இது வந்து ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயின் வந்துட்டு கேக்குறாங்க, என்னது 3 பேரா அப்படின்னு உடனே அப்ப வந்து அவர் சொல்றாரு, நீங்க, அவன், அதுக்கப்புறமா ஹீரோவோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பிளாஷ்பேக் வந்து மறுபடியும் காட்டுறாங்க, நம்ம ஹீரோவோட தம்பி தான் வந்து ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவ் வந்து கிஸ் பண்ணிருப்பார்ல, அவன் தான் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டான்னு புலம்பிருப்பார்ல. அதை சொல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பிளாஷ்பேக்கை சொல்லும் போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு க்ளோஸ் ஒன்னு தான் சொல்லியிருப்பாரு. ஆனா இப்பதான் வந்துட்டு சொல்றாரு அது யாருன்ட்டு ஹீரோவோட தம்பி தான் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் வந்துட்டு ஷாக் ஆயிட்டு யோசிக்கிறாங்க, என்னது அவனா அப்படின்ற மாதிரி. அப்ப ஹீரோவோட தம்பி வந்து கரெக்டா வந்துடுறாங்க. இப்போ வந்து ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு நீங்க 2 அண்ணன் தம்பிக்குள்ள வந்து உள்ள வராதீங்க அப்படின்னு உடனே அவர் வந்து சொல்றாரு, நானும் இவங்களும் வந்து ஒன்னா வச்சு ஏன் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு காண்டாயிட்டு, உனக்கு இன்னமும் தெரியாத மாதிரி நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னா அலுமினி ரீயூனியன் அப்ப அன்னைக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆன அப்ப அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நீ தான் வந்து அவளோட ஃபர்ஸ்ட் லவ் கூட கிஸ் பண்ணிட்டு இருந்தியாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவன் அன்னைக்கு எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணான்னு சொன்ன உடனே ஹீரோவோட தம்பி வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அதே டைம்ல நம்ம ஹீரோவும் வந்து அந்த ஜே ஹோட்டல் பார்க்கிங் போன உடனே அது எல்லாமே ஞாபகம் வருது அவருக்கும். இத்தனை நாளா நான் வந்து ஃபேண்டசின்னு தானே நினைச்சிருந்தேன், இதெல்லாம் உண்மையா நடந்ததான்ற மாதிரி அவருக்கு வந்து கன்ஃபியூஷன்லயே இருக்காரு. அதே டைம்ல நம்ம ஹீரோவோட தம்பியும் அது அன்னைக்கு நான் கிஸ் பண்ணது யாருன்னா ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு அவரே ஷாக் ஆகுறாரு. உடனே ஹீரோயினை பார்த்துட்டு அப்ப நீ இல்லையா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அதே டைம்ல அந்த மீட்டிங் ரூம்ல இட்டாலியன் கோச்சும் புது பொண்ணும் இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து உள்ள வராரு. அதே டைம்ல பின்னாடி வந்து நம்ம செகண்ட் ஹீரோயினும் உள்ள வந்துட்டு நான் தான் வந்து இப்போ வந்து டிரான்ஸ்லேட்டரா இருக்க போறேன் அப்படின்னு 2 பேரும் வந்து இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க. அப்பதான் இந்த எபிசோடு வந்து இங்கேயே முடிச்சிடுறாங்க.